யாரை பார்க்குறோம் அப்படின்னா வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை அவரோட பற்றி நான் பார்க்குறோம். உங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை அப்படின்னா முதல் சொல்கிற வார்த்தை ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்க, கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முதல்ல என்ன சொல்லுவாங்க, கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு நம்மளுக்கு சொன்ன உடனே யார பேர் வரும், நம்மளுக்கு கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்ற பேர் தான் அவங்களுக்கு நம்மள டப்புன்னு தெரிஞ்ச ஒரு வேடாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டுக்கிறாரு அந்த கப்பலை வாங்கி விடுறதுக்காக. அந்த 25-40 லட்சம் பணத்தை ஒன்றாக்கி 2 கப்பலை வாங்கி விட்டுக்கிறார். அதனால தான் அவர் வந்து கப்பல் ஓட்டி தமிழ்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து புக்கில் இருக்குது, ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸ்கூல் புக்கில் இல்லாத விஷயம் தான் இங்கே அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் அவுட் சோர்ஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் இவர் வ.உ.சி. பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சிடணும். ஓகேவா? தினமும் ஒரு தகவலை பார்க்கும்போது தலைவரை பற்றி பார்க்கணும். நம்ம அதில் முக்கியமான தலைவர் தான் நம்ம பார்க்கலாம். இதுவே முக்கியம். இவரே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவரை விட இன்னும் நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க. அதான் கண்டினியூ